விழுப்புரம் அருகே ஆபத்தான முறையில் மூழ்கிய தரைப்பாலத்தை மக்கள் கடந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுக்கு செய்தியாளர் சிவச்சந்திரன் நிகரார். சிவச்சந்திரன், தரைப்பாலத்தை மக்கள் கடப்பதன் மூலமாக பாதிப்பு என்னவா இருக்கு? அதிக அளவில் நீர் செல்கிறதா? அதாவது சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான மலட்டாற்று பகுதி தான் இந்த ஆறு. அந்த பகுதியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய காட்சி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவந்தாடு அருகே உள்ள பருசுரெட்டிப்பாளையம் மேட்டுப்பாளையம் இடையான அந்த 2 கிராமத்திற்கு இடையான மலட்டாற்று தரைப்பாலம் தான். இந்த மக்கள் பருசுரெட்டிப்பாளையம் மக்கள் அந்த மேட்டுப்பாளையம், ராம்பாக்கம், சொர்ணாவூர் உள்ளிட்ட பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த மலட்டாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அந்த தரைப்பாலத்தின் மூழ்கி ஒரு அடிக்கு மேல் வெள்ள நீரானது செல்கிறது. இதன் காரணமாக பருசுரெட்டிப்பாளையத்திலிருந்து ராம்பாக்கத்திற்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அதாவது 4 கிலோமீட்டர் சுற்றி, அதாவது ராசம்பேட்டை, கொங்கமேடு வழியாக ராம்பாக்கம் செல்ல வேண்டும். இதனால் சிரமம் ஏற்படுது என்று கருதி இந்த ஆபத்தையே உணராமலே பள்ளியிலும் மாணவ மாணவிகளும் அப்பகுதி பொதுமக்களும் தரைப்பாலத்தின் மேலே தண்ணீரில் நடந்து செல்லும் ஆபத்தான நிலை நடந்து செல்லும் காட்சியை பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டு அவர்களை பாதுகாப்பை அனுப்பி வைக்க பணியை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியிலானது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. அதிக அளவு தண்ணீர் பீச்சி செல்லும் காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.